உங்களோட ப்ரொடியூசரு நீங்க ஒருத்தர் பெரிய நடிகர் ஆக்கியிருக்கீங்க. அவங்க 2 பேருக்கும் அந்த டேட்டை குறிச்சு குடிக்க மறந்துட்டீங்களா? இல்ல அப்படிப்பட்டவரை போஸ்டர்ல இவ்வளவு பெருசு போட்டிருக்கீங்க, இங்க வரமாட்டாருன்னு தெரிஞ்சு அந்த 2 லட்சம் ரிட்டர்ன் கொடுத்ததுனால போஸ்டர்ல போட்டிருக்கீங்களா? இங்க ஒரே நிமிஷம் மைக் இல்ல. அப்ப அது அது இல்லை சார். என்னன்னா இந்த மொரிஷியஸ் ஷூட் வந்து சப்சிடி பேஸ்டு ஷூட். அவங்க வந்து ஒரு டைம் லைன் கொடுக்குறாங்க. இந்த டேட்டுக்குள்ள இந்த ஷூட்டை ஜூன் 5th ஜூன் 10th முடிச்சே தீரணும்னு சொல்றாங்க. ஸோ இந்த நோட்டீஸ் அவருக்கு வந்து இந்த இன்டிமேஷன் அவருக்கு வந்ததே வந்து 20 நாளைக்கு முன்னாடி ஆயிடுச்சு. ஸோ அதனால அவர் வந்து இந்த ப்ரெஸ் மீட்லாம் அரேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே மொரிஷியஸ் ட்ராவல் ஆயிட்டார். இன்ஃபேக்ட் நான் 30ஆம் தேதி ரேகாவுக்கு தெரியும், 30ஆம் தேதி இதை பண்ணலாம் ரங்கராஜ் பாண்டே கிளம்புறதுக்கு முன்னாடி அப்படின்னு யோசித்தோம். நாங்கள் பிஆர்ஓ யுவராஜ் கூட பேசணும். பட் அவருடைய ஸ்லாட்டாக இருந்ததால் எங்களுக்கு அது புக் பண்ணி வந்தால் எங்களுக்கு கிடைக்கல. அதாவது 2 லட்சத்துக்கெல்லாம் முகம் கிடையாது, அந்த இடத்துல இருக்க வேண்டிய முகம் அது. உங்களுக்கு வந்து அவர் ஒரு 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 அரசியல் பேசுகிறப்போ ஒரு சில அரசியல் அவர் பேசுவார்ல, ரங்கராஜ் பாண்டே பேசுவார்ல, அரசாங்கத்துக்கு சார்பாக ஒரு அரசியல் பேசுவார் இல்லைங்களா, அந்த கேரக்டராக இருக்கார் படத்தில். அவர் ஒரு மெயின் கேரக்டர் அவர். அப்போ அவர் பேசுகிறப்ப வர கோபம் வந்து உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் அவரே கேஸ் பண்ணது. இல்ல கண்டிப்பா 15ஆம் தேதி வருவாரு, உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கொடுப்பாரு. சார் டைரக்டர் சார், இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு, அது நீங்க ட்விஸ்ட் பண்றதுக்காக அதை வச்சிங்களா, அது ஃபேமஸான அந்த டைட்டிலுங்கிறதுக்காக வச்சிங்களா? இல்ல ஒரு இப்போ ஆடியன்ஸ் வந்து இந்த அந்த கதை தான்ட்டு வந்து அது இல்லைன்ட்டு டைவர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்லை சார். இப்போ சிறை அப்படின்னு ஒரு படம் நம்ம சக்தி சார், ஆர்சி சக்தி சார் இருந்தது, அதே திரும்ப சிறைன்னு வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. ஒரு 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 ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்தை அப்ரோச் பண்ணுறப்ப, நான் பார்க்கணுன்னு டிசைட் பண்ணுறப்ப ஒரு டைட்டில் ரொம்ப முக்கியமாகுது, ஒரு இன்வைட்டிங்கான ஒரு விஷயமாகுது. எனக்கு வந்து பரபரப்புக்காகலாம் நான் வைக்கல. எனக்கு வந்து இந்த படத்துக்கு லட்சுமிகாந்தன் கொலைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டான டைட்டில். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் பேட்டர்ன் ரைட்டிங்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஆல் இண்டியா பேட்டர்ன் ரைட்டிங்ல இந்த டைட்டில ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு இந்த படத்துக்கு அது ரொம்ப ஆப்டா பட்டுச்சு. பிளஸ் ஒரு இன்வைட்டிங் டைட்டிலா ஃபீல் ஆச்சு எனக்கு. அவ்வளவுதான். டைரக்ட் சார், இங்க சார் நீங்க பேசிட்டு இருக்கும்போது படத்துல ஒரு டைலாக் வச்சிருக்கோம், அது ரொம்ப இக்கட்டான டைலாக் அப்படின்னு சொன்னீங்க. அரசியல்வாதி பையன் அரசியல்வாதி ஆகலாம், திருடனோட பையன் திருடன் ஆகக்கூடாதா கேட்டீங்க. திருடனை விட அரசியல்வாதி கேவலமானவனா? ஏன்னா இப்போ வந்திருக்க புது ஆட்சியில எல்லா அரசியல்வாதியும் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம். எல்லா அரசியல்வாதிக்கும் மக்கள் தான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவு கேவலமானவனையா கொண்டு வந்திருப்பாங்க? அப்போ திருடனை விட கேவலமானவனா? ஓகே சார், இதுக்கான பதில் சூப்பர், நல்ல சிறப்பான கேள்வி. விஷயம் என்னன்னா சார், ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய நியாயத்தை பேசுறப்ப நம்ம என்ன பேசுவோம்னா, நமக்கு எது சரியான நியாயமா, டே அவன் அடிக்கிறான் நான் அடிக்கூடாதா அப்படின்னு பேசுவோம். அரசியல்வாதியோட போய் அரசியல்வாதி அவரும் திருடன் பேசுவான். ஸோ இந்த டயலாக் எழுதுறது ஒரு திருடனுடைய பர்ஸ்பெக்டிவ் நம்ம எழுதியிருக்கோமே தவிர என்னுடைய கருத்து கிடையாது, கேரக்டருடைய கருத்து அது. நான் சொல்லல, கேரக்டர் அப்படி சொல்லுது. அந்த கேரக்டர் வந்து என்ன ஃபீல் பண்ணு, ஒரு அரசியல்வாதி ஆகிறப்ப திருடன் ஆகக்கூடாதா அப்படின்னு அந்த கேரக்டர் பேசுது. ஸோ எப்பவுமே ஒரு எழுத்தாளனுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா சார், நான் இந்த விஷயத்த சொல்லிட்டு அது என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் ஆயிடுமோன்றது பயம் இருக்கக்கூடாது. கேரக்டர் என்ன பேசணுமோ அதை பேசணும். ஸோ இதுல மாறன் தான் அந்த கேரக்டர். ஸோ மாறன் வந்து எந்த கட்டத்தில் இருப்பாருன்னா, இவனை எப்படியாவது சார், இவனா அறிவுமதி என்ற கேரக்டரை எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி இவனை திருடனா ஆக்கணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருப்பார் அவரு. இவன் வந்து அவன் லாக் ஆயிருப்பான் ஆல்ரெடி. இவனை எப்படின்னா கன்வின்ஸ் பண்ணி அவன் அப்ப நான் எது வேணா சொல்லுவோம்ல, மச்சான் நீங்க ஒரு நாள் தானடா, நம்ம ஜென்ரலா பேசுறப்ப நிறைய விஷயங்களை சொல்லுவோம்ல, ஒரு சின்ன சின்ன பொய்களை சொல்லுவோம் கன்வின்ஸ் பண்றதுக்கு, நிறைய தத்துவங்களை சொல்லுவோம், அந்த தத்துவங்களை லாஜிக்கே இருக்காது. அது மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த கேரக்டரோட பர்ஸ்பெக்டிவ்ல அது ஜஸ்டிஃபை பண்ற ஒரு விஷயம் சார். டேரக்ட் சார், நீங்க ஸ்டேஜில் சொன்னீங்க கான்ட்ரவர்சி வேண்டாம், கான்ட்ரவர்சி பேசினா தப்பாயிடும்ட்டு. ஆனால் நீங்கள் எடுக்கிற படம் எல்லாமே கான்ட்ரவர்சியோட டைட்டிலோட தான் வருது. எதனால மக்களை வந்து என்ன பண்ண போறீங்க? எதை பற்றி சொல்லுங்க, எந்த இதில் கான்ட்ரவர்சி சொல்லுங்க. டைட்டிலும் சரி, படத்துல வந்து நீங்க உள்ள டைலாக்கும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா பேனர்ல வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆரோட புதிய கட்சி அமைப்புன்னு போட்டு பண்ணிருக்கீங்க. அதுதான் கேட்கிறேன். அதான் ஒரு விஷயம், இதுல கான்ட்ரவர்சின்ற விஷயமே கிடையாது. ஒரு அதான் என்னன்னா, காலத்தோட குறியீடு ஒன்று இருக்கு இல்லைங்களா. என்னைக்கு இது நடந்துச்சு அப்படின்னா அக்டோபர் 17 சார், அது ஏடிஎம்கே ஆரம்பிச்சது சார். அக்டோபர் 17 1972. ஸோ ஒருத்தவனை தூக்கில் போடுறாங்க.
எனக்கு வந்து அந்த தூக்கில் போடுறப்ப அந்த தூக்கில் போடுறதுக்கு பேரலா ஒரு ரேடியோ நியூஸ் வேணும். ரேடியோ நியூஸ் சொல்றப்ப நான் தமிழ்நாட்டில் வந்து அக்டோபர்ல நடந்த 72 அக்டோபர்ல நடந்த முக்கியமான நிகழ்வு என்னன்றப்ப எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி கலைஞர் வந்து 15ஆம் தேதியோ 14ஆம் நாளோ எக்ஸ்பெல் பண்ணாங்கன்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது வரும். அதன் பிறகு எனக்கு அடுத்தது கிடைச்ச நியூஸ் என்னன்னா, மெக்சிகோவில் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிருக்கு. அதில் 272 பேர் செத்து போயிருக்காங்க. அன்னைக்கு அந்த அக்டோபர் 17 செத்து போயிருக்காங்க. 16ஆம் தேதி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, 17ஆம் தேதி. ஸோ எல்லாமே வந்து ஒரு நியூஸா படிக்கிறப்ப ஓகே இந்த நாள்ல இந்த விஷயம் நடந்துச்சுன்றது பதிய வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு குறியீடு, அவ்வளவுதான், நாள் குறியீடு சார். அதே மாதிரி படத்துல டக்கு புக்குன்னு தர்புகா சிவா பாட்டுலாம் போடல, நான் அப்படி கேட்கல அப்படிலாம் சொன்னீங்க. நான் ஒரு சீன்லயே இந்த ட்ரெய்லர் மாதிரி காட்டினதுல எங்களை உட்கார வச்சுட்டீங்க. அந்த விஷயத்துல நீங்க எல்லா படத்துலயுமே கரெக்டா அந்த பெட்ரூம் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப அழகா எடுப்பீங்க. இப்படி ஒரு கிரைம் இந்த மாதிரி படத்துல எப்படி அந்த மாதிரி சீன் யோசிக்கிறீங்க? சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன், அதுதான் கேட்கிறேன். எப்படி அதை யோசிக்கிறீங்க? நான் எல்லா படமும் பார்த்துருக்கேன். உங்களுக்கு வரலட்சுமி நடிச்ச படம், அந்த படம் மாருதி கிளுகிழுப்பா இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்க? ஆனா பாட்டுல கிளுகிழுப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க சார். 2 விஷயம் சார், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். படம் பார்த்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இங்கே தான் உட்காந்துருக்காரு, அது இருக்காரு பாருங்க, குமார் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டார். என்ன கேட்டார்னா, படம் பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட் ஆகி சார் செம்ம சார் நீங்கள் கீழ்ச்சிட்டீங்க சார் அதெல்லாம் சொன்னார். சொல்லிட்டு ஒரு வார்த்தை என்ன கேட்டார், சார் அவ்வளோ குத்துறா ரத்தம் வராதா சார்? சார் இவ்வளோ படம் எடுக்கிறேன் ரத்தம் வராதுன்னு எனக்கு தெரியாதா சார்? ரத்தம் வரும், அந்த இடத்துல குத்துனா இவ்வளோ ரத்தம் பீரிட்டு வரும்னு எனக்கும் தெரியும். என் படத்தில் நான் ரத்தம் காமிக்க மாட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் நான் ஒரு அளவுகோல் வச்சிருக்கேன், ஸ்கேல் வச்சிருக்கேன். செக்ஸ் இவ்வளோ தான் காமிக்கணும், வயலன்ஸ் இவ்வளோ தான் காமிக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கத்தியால குத்திருப்பாரு. இவரே வந்து கேட்டாரு, சார் கையில ஏதாவது ஒண்ணுமே வேணாம் சார், இதெல்லாம் என்ன நீங்க குத்துனீங்கன்னு மக்களுக்கு கம்மியா இருக்கும். என் படத்துல எனக்கு வேணாம். எனக்கு சென்சார் ஆபீசர்ஸ் எப்பவுமே ஒரு சப்போர்ட் இருக்கும் சார். அவங்க படம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஏங்க உங்களுக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் கட் பண்ணணும், ஆனால் நாங்கள் கட் பண்ண, ஏன்னா நீங்க சொல்ல வர விஷயம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்படின்னா ஒரு பேலன்ஸ்டான படமா இருக்கணும். அந்த ரத்தம் அந்த ரத்தம் தோய்ந்த அந்த கைகள் தான் என் படத்தை எலிவேட் பண்ணணும்னு எனக்கு தோணலை. அதே மாதிரி தான் செக்ஸ் ஆர் காதல் அந்த விஷயத்திலையும் அது எவ்வளவு ஒரு ஸ்கேல்ல என்ன அளவுல காமிக்கணுமோ அதை மட்டும் காமிக்கணும்னு நினைக்கிறேன் சார். அப்புறம் இந்த போஸ்டரை பத்தியும் ஒரு கேள்வி. இப்ப விஜய் காலமா இருக்குது, மாண்புமிகு விஜய் காலமா இருக்குது. எம்ஜிஆர் கலைஞர் 2 பேரும் போட்டீங்க, உங்க பீரியட் கதைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இவ்வளவு மீடியா வந்திருக்கோம், டெய்லி பேப்பர்லயும் நிறைய டெய்லி பேப்பர்ஸ் இருக்குது, நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க, என்ன ரீசன்? இல்ல எனக்கு இதுல இருந்து எடுத்தது சார், அது நெட்ல இருந்து எடுத்தது. அதுல ரொம்ப இது நான் கிரியேட் பண்ணது கிடையாது. ஏன்னா நான் வந்து தேடணும் எந்த நியூஸ் பேப்பர்ல வந்து அது ப்ராமினென்ட்டா எதுல அது வந்துருச்சு அப்படின்னு போய் பார்த்தப்ப இது மட்டும் தான் எனக்கு கிடைச்சது. அதர்வைஸ் எனக்கும் எல்லாரும் ஹீரோயின் வந்து எங்களுக்குள்ளார பேசுறதுக்கு நேரமே இல்லைன்னு சொன்னா ஹீரோஸ் வந்து வருத்தப்படணும். நீங்க சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கீங்க இந்த லொகேஷன்ல, அப்புறம் அடுத்த படத்துக்கு காட்சி கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? அவருக்கு இல்ல யாருக்குமே பேசுறதுக்கு டைம் இல்லையே. மொத்த படமே 20 நாள் தான் எடுத்திருக்காங்க. அதுல 4 நாள் வந்துட்டு போறோம். சார் வரணும், சாரெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே ஷூட்டிங் ஸ்பாட்ல. அது பிளான்டா நடந்ததுனால கரெக்டா ஆர்கனைஸ்டா பண்ணாரு. நான் பிளான் பண்ணேன். டைரக்டர் சார், ஜெயகாந்தன் ஒரு நாவல்ல சொல்லுவாரு, இந்த மாதிரி கொலைக்கு கொலை ஆகாதுன்னு சொல்லி. அது முடிவா சொல்லியிருப்பாரு, நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்ல எனக்கு வந்து எப்படின்னா என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் கேட்டீங்கன்னா கொலைக்கான இது மரண தண்டனைன்றதை வந்து நான் வந்து எதிர்க்கிறேன். என்னுடைய பர்ஸ்பெக்டிவ், நான் அதை திணிக்க விரும்பல. என்னுடைய பார்வை அது, என்னுடைய பார்வையை அதில் சொல்லியிருக்கேன். ஆப்போசிட்ல மரண தண்டனை கரெக்ட்னு சொல்றவங்களுடைய பார்வையும் சொல்லியிருக்கேன். என் படத்துல நான் ப்ரொடியூஸ் பண்றேன்றதுக்காக நான் நினைக்கிற விஷயத்துல சொல்ல முடியாது. நான் வந்து அதை ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு உங்க முன்னாடி வச்சிருக்கேன். எது சரி எது தவறு அப்படின்றத வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஐ மீன் 2 ஆர்குமெண்ட்டை வச்சு நீங்க சூஸ் பண்ணுங்க தவிர நான் ப்ரொடியூசர் நான் டைரக்டர்ன்றதுக்காக நான் நினைக்கிற விஷயத்தை திணிச்சு இதான் சரின்னு நான் சொல்ல விரும்பல. இன்ஃபேக்ட் எந்த அதை தான் நான் சொல்றேன். இதுல சரி தப்புன்றது வந்து 17th செஞ்சுரியில மரண தண்டனை ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இருக்கு. உங்களுடைய குரல் எது இருக்கோ அதை நீங்க பதிவு செய்யுங்க. அந்த பதிவுக்கு அந்த குரல் தான் உரிமைக்கான ஒரு மாற்றத்துக்கான ஒரு இதுவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் படத்தை முடிச்சிருப்பேனே தவிர எங்கேயுமே நான் வந்து அதை என்னுடைய கருத்து இது நீங்க கேளுங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல சார். நான் பிரிகிடா, இவ்வளவு நேரம் பேசின யாருமே அந்த லட்சுமிகாந்தன் யாரு, கொலை பண்ணது யாரு, உண்மையிலே குற்றம் சாட்டப்பட்ட வெளியில் யாருன்னு சொல்லல. அவங்க எல்லாம் அந்த கூட்டத்தில் இருக்காங்களா? உங்களுக்கு கதை தெரியுமா? கொஞ்சம் சொல்லுங்க.
இல்ல சார், அது சொல்லக்கூடாது. படம் நீங்க பார்க்கணுன்றது தான் வந்து இங்க பிளானே. ஸோ அதனால அதை வந்து என்னால் ரிவீல் பண்ண முடியுமான்னு தெரியல, டைரக்டர் கிட்ட கேட்காம. ஸோ அதனால யார் அந்த லக்ஷ்மிகாந்தன், என்ன கொலை வழக்கு, அதுதான் டைட்டிலே, அதுதான் கதை. அதனால எங்களால் அது சொல்ல முடியல. இப்போ நீங்க கண்டிப்பா படம் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதுக்கு ஆக்சுவலா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய கரெக்ட் பர்சன் டைரக்டர் தான் நினைக்கிறேன். ஸோ யா, இதுதான் ஆக்சுவலா கரெக்ட் தானே சார்? படம் வெற்றி சார். வெற்றி சார் இங்கே தேங்க்யூ சார். டேரக்டர் வந்து நிறைய பேர்கிட்ட கதை சொன்னு சொன்னார். நீங்கள் உங்ககிட்ட கதை சொல்லும்போது எந்த இடத்துல நீங்கள் கன்வின்ஸ் ஆனீங்க? ஏன்னா இது வந்து ஒரு பெரிய நடந்த விஷயம். இது எதில் நீங்கள் கன்வின்ஸ் ஆனீங்க? இல்லை, கன்வின்ஸ் ஆனது வந்து அவர் சொன்னார் இல்லையா, அந்த பாயிண்ட் தான். தூக்கு தண்டனை கரெக்டாக தப்பா அது ஆடியன்ஸ் கிட்ட நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொன்னது தான் கன்வின்சிங் பாயிண்ட். உங்களோட கருத்து? என்னோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து தவறு. தூக்கு தண்டனை தேவையில்லை, அவங்கள வேற மாதிரி திருத்தலாம், வேற மாதிரி பாடம் சொல்லி கொடுக்கலாம். அவர் சொன்ன மாதிரி அவனுக்கு ஏன் அந்த மனநிலை கொடுக்குற அப்படின்ற கேள்வியை நம்ம முன் வச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். டேரக்ட் சார், சார் நீங்கள் பேசும்போதும் இன்னொன்று சொன்னீங்க, நான் பெரிய ஹீரோக்கள் கிட்ட போய் டைம் டேட் வாங்க முடியாதுன்னு. பெரிய ஹீரோக்களை ஃபிக்ஸ் பண்ணுறது கதைகளா இல்லை பட்ஜெட்டா இல்லை பிகு பண்ணுறாங்களா இப்போ இருக்க ஹீரோக்கள்? சார், எனக்கு உண்மையில அதுக்கான பதில் சரியா சொல்ல தெரியல. எனக்கு ஒரு பெரிய பத்திரிகையில் நான் கொண்டால் பவன் டைம்ல என்ன கேட்டாங்க, நீங்க வந்து கமலஹாசன் ரஜினிகாந்துக்கெல்லாம் கதை கேட்டா சொல்லுவீங்களா அப்படின்னு. ஓகே 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 சார், அப்படி கேட்டப்ப நான் சொன்ன பதில் ஒண்ணுதான். என்னன்னா, நான் ஒரு கதை எழுதுவேன். எனக்கு அந்த கதையில வந்து கமலஹாசனும் ரஜினிகாந்தும் சூட்டபிள் ஆச்சுன்னா அவங்களுக்கு போய் சார் இந்த கேரக்டர் பண்றீங்களான்னு கேட்பறேன். இப்படியாப்பட்ட இயக்குனர் தானே தவிர நான் ஒரு ஹீரோவுக்கு கதை எழுதுற இயக்குனரா என்னால பார்க்க முடியல சார். என்னால எழுத முடியுமான்னு தெரியல. அதனால தான் நான் சொன்னேன், என்ன ஒரு பெரிய யூடியூபர் வந்து இந்த கதையை கேட்டுட்டு சார் தான் எனக்கு கனெக்ட் பண்ணி விட்டாரு. போயிட்டு ஒரு ஹீரோ கிட்ட கதை சொல்லுங்கன்னு சொன்னப்ப நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு முடியாது, எனக்கு அந்த பொறுமையும் கிடையாது, எனக்கு நல்ல ஆக்டர் வேணும், நான் வந்து என்னால் வந்து அவங்க சொல்கிற விஷயங்களை கன்வின்ஸ் பண்ண அப்படி பண்ண முடியாது. நான் ஒரு வாட்டி ஒரு பவுன் ஸ்கிரிப்ட் கொடுப்பேன், அதில் என்ன டவுட் இருக்கோ கேட்டுருணும், கேள்வி கேட்டுருணும். கேள்வி கேட்ட பிறகு எனக்கு பதில் சொல்ல தெரிஞ்சா பதில் சொல்ல தெரியுமா, இல்லாட்டினா நீங்கள் சொன்னது சரியா இருந்தால் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் வெற்றி சார் நிறைய இடத்துல எனக்கு டைலாக்ல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் சொன்னார். அந்த விஷயங்களை நான் கன்வின்ஸ் ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். பிரிகேடா கூட 2-3 இடத்துல சார் இதை எப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கன்வின்ஸ் ஆனால் ஒத்துக்கிட்டேன். எனக்கு எது சரியானு படுதோ அதுதான். அதன் பிறகு ஒரு 3வது லேயர் வரைக்கும் நான் ஆர்குமெண்ட் வச்சுக்க மாட்டேன் சார். இல்லை சார் இதை கரெக்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுடுவேன். ஸோ எனக்கு பெரிய ஹீரோ கிட்ட பிரச்சனைன்னு நான் பார்க்கறது என்னன்னா, நான் ஒரு வாட்டி கதை சொல்லுவேன், ஒரு கரெக்ஷன் சொல்லுவேன், அந்த எனக்கு அதில் உண்மையிலே எனக்கு தெரியல. இப்போ மோகன்லால்லாம் அது மாதிரியான லீக்லே இல்லையே சார். இப்போ Drishyam 3 வந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த லீகே கிடையாது. பெரிய ஹீரோனா அதுக்கான செலவு தான் பண்ணணும். அந்த படத்தோட இப்போ ப்ரொடக்ஷன் வேல்யூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு 2.25 மணி நேரம் படத்துக்கு என்ன செலவு பண்ணியிருக்காங்க. 68 சீனு 70 சீனும் 43 சீனு வீட்டில் என்ன செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இல்லை சார். அதை யாரும் நிறைய பேருக்கு புரியல. சேம் சார். ஆமாம், நான் வந்து ஒரு இன்சிடென்ட்டே சொல்கிறேன். தர்ஷன் சார் கிட்ட ஒரு வாட்டி போயிருந்தேன் ரீசெண்டாக, அதாவது அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி போனப்போ இது மாதிரி சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் சென்னையில், பெரிய ஃபைனான்சியல் கம் ப்ரொடியூசர் சார், உங்களை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அவர் லைட்டாக யோசனை, எனக்கு கொஞ்சம் யோசனை உட்கார்ந்து இருக்காரு. சூப்பர் ஸ்டார் தானே உட்கார்ந்து இருக்காரு. சார் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நான் டைரக்ஷன் நான் கிடையாதுன்னு சொல்கிறேன் அவர்கிட்ட. நான் வந்து உங்களை டைரக்ட் பண்ணுறதுக்கு வரல, அவருக்கு டேட் வாங்க வந்திருக்கேன்னு சொல்கிறேன். அவ்வளோ கிளாரிட்டி சார். நான் அதில் வந்து எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. சுதீப் சார் வந்து கொன்றால் பாவத்தை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு சொன்னப்போ கூட, ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி என்ன ராதிகா மேடம் கிட்டேயும் சத்யராஜ் சார்கிட்டையும் என்னோட படத்தை போட்டு காமிச்ச சத்யராஜ் சார்லாம் படம் பார்த்தப்போ கூட சுதீப் சார்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இங்கே வந்து நீங்கள் ப்ரொடியூசராக மட்டும் இருக்கணும், நீங்கள் ஹீரோவாவோ எந்த விஷயங்களும் தலையிட்டீங்கன்னா நான் படம் பண்ண மாட்டேன்னு. அதனால தான் அவருக்கு நான் படம் பண்ணல சுதீப் சாருக்கு. ஸோ எனக்கு அவர் சொன்ன மாதிரி எனக்கு எல்லா ஹீரோக்கிட்டையும் நேரடியாக இப்போ யாராவது என்ன மேனேஜர்கிட்ட பேசுங்கன்னா நான் பேசவே மாட்டேன். நான் பேச மாட்டேன் சார்னு சொல்லுவேன். அது சுதீப் சாராக இருந்தாலும் சரி, தர்ஷன் சாராக இருந்தாலும், புனித் ராஜ்குமார் சாருக்கும் நான் அதே தான் சொல்லுவேன். இப்போ நான் ரொம்ப பீக்கில் இருந்தப்போ ஒரு படம் பண்ணேன் கன்னடத்தில். ஒரு டேட் ஒரு 3 மாதம் தள்ளி கொடுக்குறேன்னு சொன்னார் புனித் ராஜ்குமார். நான் ஒரு மெசேஜ் போட்டேன், நான் சிங்கிள் பேமெண்ட் கொடுக்குறேன், எனக்கு டேட் இமீடியட்டாக கொடுக்க முடியுமான்னு கேட்டப்போ ஒரு மேனேஜர் எனக்கு கூப்பிட்டு கேட்டார், நீங்கள் யாருக்கு மெசேஜ் பண்ணுறீங்க தெரியுமான்னு கேட்டார். சார் நான் எந்த ஹீரோ வரணும் இப்படி தான் சார் மெசேஜ் பண்ணோம், என்னுடைய ஆஃபர் இது, அவர் பண்ணுறாரா இல்லைன்னு. அதனால் எனக்கு அந்த கிளாரிட்டியே எனக்கு அந்த டவுட்டே இல்லை சார். எனக்கு என்னை நம்பி என் கதையை நம்பி வந்தால் ஹீரோவுக்கு படம் பண்ணுவோம், இல்லை ஆக்டருக்கு படம் பண்ணிட்டு போயிடுவோம் சார்.